பெரியவர் அமெரிக்க பயணம், சின்னவருக்கு பட்டாபிஷேகம். வெளியான கிச்சன் கேபினட் முடிவுகள் எல்லாம் அம்பலம். திமுக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து வருடா வருடம் வெளிநாட்டு பயணங்களில் மேற்கொண்டு தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதாகவும் அதன் மூலம் பல்லாயிரம் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் செய்திகளில் பெருமிதமாக கூறி வருகிறது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு நாடுகளிடையே பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்காகவும் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கத்திற்காகவும் துபாய் மற்றும் அபுதாபிக்கு அரசுமுறை பயணத்தை மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டார். மேலும் முதல்வர் ஸ்டாலினின் துபாய் பயணத்தின் மூலம் கிட்டத்தட்ட 2600 கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளோம். இதன் மூலம் 9700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திமுக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த வருடம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் முதல்வர் ஸ்டாலின். தமிழக முதல்வரின் இந்த அரசுமுறை பயணமும் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. அது மட்டுமின்றி ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் சுற்றுப்பயணத்தின் போது தமிழகத்திற்கு 3233 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் இதன் மூலம் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பத்திரிகையாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். ஆனால் இந்த 2 வருடத்திலும் தமிழக முதல்வர் மேற்கொண்ட அரசுமுறை பயணங்களில் இவ்வளவு முதலீடு பெறப்பட்டுள்ளது, இவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறதே தவிர அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நடக்கிறது, ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் வந்ததா, சொல்லப்பட்ட பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டதா என்பது குறித்த பதில்கள் கிடைப்பதில்லை. தொடர்ச்சியாக இது குறித்த கேள்விகள் மட்டுமே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மாத இறுதியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி தமிழகத்தில் நிலவுகின்ற தொடர் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அவற்றால் மக்கள் மத்தியில் திமுகவிற்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் அனைத்தையும் சரிகட்டுவதற்காக தற்பொழுது அதிகாரிகளை மாற்றும் நடவடிக்கையில் திமுக இயங்கியது கூட சமீபத்தில் 65 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். மேலும் நீண்ட காலமாக தனது மகனை துணை முதலமைச்சராக அமர்த்திவிட வேண்டும் என்ற ஆசையும் மு.க. ஸ்டாலினுக்கு இதுவரை நிறைவேறாமலேயே உள்ளது. அந்த ஆசையை வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக அமைச்சரவை மாற்றம் என்ற பெயரில் துணை முதலமைச்சராக தனது மகனை பொறுப்பில் அமர்த்தி அழகு பார்த்து விடலாம் என அறிவாலய தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே முதல்வர் மேற்கொள்ளும் அனைத்து கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை துணை முதல்வர் என்ற பொறுப்பு மட்டுமில்லாமல் துணை முதல்வர் செய்யும் அனைத்து செயல்களையும் அமைச்சர் உதயநிதி செய்து வருகிறார். அது மட்டுமின்றி சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் பதவியேற்கும் பொழுது எங்கள் எதிர்காலம் எங்கள் வாரிசு என உதயநிதி ஸ்டாலினின் பெயரை கூறி பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் திமுகவில் தற்போது அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதியை தலைவராக அமர்த்த தயாராகிவிட்டார்கள் என்பது கண்கூடாக தெரிந்தது. ஆகவே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்க பயணம் செல்வதற்கு முன்பாக அமைச்சரவை மாற்றம் நடைபெறலாம் என்றும் அந்த அமைச்சரவை மாற்றத்தில் துணை முதல்வராக உதயநிதி பொறுப்பில் அமர்த்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.